என்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். அன்பார்ந்த பக்தர்களே, இந்த மாதம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்திலே மிகவும் மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன் இறைவன் பகவான் சொன்னார். அதனால அந்த மார்கழி மாதத்துல வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதத்திலே திருமணங்களோ கிரக பிரவேசமோ செய்ய முடியாது. ஆனால் மார்கழி மாதத்திலே குழந்தைகளுக்காக ஆயுஷ்வம் என்று சொல்லக்கூடிய முதலாம் ஆண்டு விழா 60, 70, 80 சஷ்டியப்த பூர்த்தி, பீமருசாந்தி, சதாபிஷேகம் போன்றவையெல்லாம் எந்த மாதத்திலே எந்த நட்சத்திரத்தில் வருகிறதோ அப்போதுதான் செய்ய வேண்டும். மார்கழி மாதத்திலே என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தன்று தான் செய்ய வேண்டும். அது நாள் பார்க்கணும், மார்கழி மாதத்தில் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாடிலே உகந்தது. இந்த மார்கழி மாதத்திலே மார்கழி மாதம் 30 நாளும் பாவை நோன்பு என்று சொல்வார்கள். திருவெம்பாவை என்று சொல்லக்கூடிய மணிவாசக பெருமானால் அருளியது. மாலை 6 மணி முதல் நாளை மாலை 4:10 வரையிலும் தான் பௌர்ணமி. இரவு வந்ததுனால இப்ப நம்ம பண்ணணும். காலை நேர பூஜை நாளை காத்தால கூட பண்ணலாம். அப்படி இந்த பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வந்திருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நாள். அந்த நாளிலே பௌர்ணமி என்றால் ஒளிமயமான எதிர்காலம். நிலவு நமக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். திருப்பொங்கல் வரை இந்த மார்கழி மாதம் 30 நாள் போகி பண்டிகை, பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல் எல்லாம் நடைபெறக்கூடும். கடைசியே அதான். ஆக மார்கழி மாதம் போகி பண்டிகையோடு அந்த முடிவடைகிறது. அப்படி இன்றைய தினம் இந்த மார்கழி மாதம் சிவாலயத்திலே நடராஜ பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு. ஆகையினால் இப்பொழுது நமது நடராஜராக சிவபெருமானை அலங்கரிக்கப்பட்டு, அவர்தான் நடராஜர் தான். நடனத்துக்கே பெயர், அதான் நடராஜர் என்று அவருக்கு பெயர். அரங்கத்தெல்லாம் நாட்களெல்லாம் ஆரம்பிக்கும், எல்லா இடத்துலையும் நடராஜர் தான் இருப்பார். அந்த நடராஜ பெருமானுடைய சிறப்பான நாட்களாக, திருவாதிரை நாட்களாக இன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையில் நடராஜர் அலங்காரம் சிவபெருமானுக்கு செய்யப்பட்டு இப்போது வழிபாடு நடைபெறுகிறது. எல்லோரும் சிவபுராணங்கள், தேவாரங்கள் என்றெல்லாம் ஒளிபெருக்கும். அதோடு கூட எல்லாரும் நமச்சிவாயா 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 என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். சூறா விட்டுலாமா? சூறா விடணுமா? வாழ்த்து வணங்குவோம். சிவகாமி அம்மா
வருகின்ற ஒரு மாணவி கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த மாற்றத்தோடு எல்லோரும் சிவபுராணம் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து இன்றைக்கு திருவாரூர் ஸ்பெஷல் மாணவியாக வலம் வருகிறது. எல்லோரும் நமது நடராஜ பெருமானை நினைத்துக் கொண்டு நாளை காலை பார்த்தால் ஆதிரை நாள் திருவாதிரை நடராஜ பெருமான் தரிசனம். நம பார்வதி பதையே சிவனே போற்றி. சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் எல்லாரும் சிவபுராணம் சொல்லிட்டு வரலாம். இல்லை
சிதம்பரம். அன்பார்ந்த பக்தர்களே, ஆறுபடை வீடு எப்படியோ அதை போல நடராஜ பெருமானுக்கு 5 சபைகள் என்று சொல்லுவார்கள். நடராஜ பெருமானுக்கு 5 சபையிலே முதல் சபை சிதம்பரம், பூலோக கைலாயம் என்று சொல்லுவார்கள் சிதம்பரத்தை. அந்த சிதம்பரம் நடராஜத்தை நினைச்சாலே போதும். பொற்சபை, வெள்ளி சபை, தாமர சபை, சித்திர சபை என்று 5 சபைகள் நடராஜ பெருமானுக்கு. அதிலே நடராஜ பெருமான், சிவபெருமான் அவர் தான் டான்ஸ் மாஸ்டர், பெரிய டான்ஸ் மாஸ்டர் அவர் தான். ஒரு காலை தூக்கி ஆடுகின்றவன், அவன் காலை தூக்கி ஆடுகின்றவனை நினைத்து அவனை நம்ம எல்லாம் கை தூக்கி விடுமாறு வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட திருவாதிரை நாள் காணாதோ போதியோ பூம்பாவா என்று சொல்வார்கள். இந்த கும்பகோணம் ஆடுதற்கிட்ட கோனேரி ராஜபுரம் ஒரு ஊர் இருக்கு. அது ஆடுதுறையில் இறங்கி போகலாம், கும்பகோணத்தில். அந்த கோனேரி ராஜபுரத்தில் நடராஜ பெருமான் சுயம்புவாகவே, சிற்பியால் தான் செய்யப்பட்டதில்லை, சுயம்புவாகவே செய்யப்பட்ட ஒரு நடராஜ பெருமான். அது என்னன்னா, சிற்பி சில செய்யறதுக்காக அந்த திராவத்தை உருக்கின்றே இருக்கார். அந்த நேரத்தில் சிவபெருமான் போய் அவரை சோதிக்கிறதுக்காக, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்கிறார். அவர் இங்க தண்ணி இல்லப்பா, அங்க அக்ராரத்தில் போய் கேளுன்னு சொல்றாரு. போயிட்டு மறுபடியும் கேட்கிறாரு, ஏன்பா நான் தான் சொன்னேனே தண்ணின்னா அக்ராரத்தில் போய் கேளுன்னா மறுபடியும் இங்க கேட்கறீங்களே, இங்க எது சில செய்யற வேலைன்னு. சரி, மறுபடியும் 3ஆவது தடவை கேட்கிறார். அவருக்கு சரி கோபமாகி போச்சு. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, இந்தா அப்படின்னு திராவத்தை எடுத்து கொடுக்குறாராம். அந்த திராவத்தை எடுத்து கொடுத்துன்னு அப்படியே சுயம்போ அப்படியே நடராஜ பெருமான் ஆகிட்டார். சபதியை செய்யாத ஒரு சுயம்புவா அந்த நடராஜ பெருமான். கும்பகோணம் ஆடுதுறை கிட்ட 5 மைலில் கோனேரி ராஜபுரம்னு இருக்கு. அந்த நடராஜ பெருமானுக்கு என்னடா விசேஷம், நமக்கெல்லாம் எப்படி கையிலெல்லாம் காலெல்லாம் எறும்பு நிலம்பெல்லாம் தெரியுதோ அதே மாதிரி அந்த நடராஜ பெருமானுக்கு தெரியும். அதை வெளியிலே கொண்டு வர முடியாது. அது அதோட சரி, வேற புறப்பாட்டுக்கெல்லாம் வேற நடராஜர் தான். அப்படி அந்த நடராஜ பெருமான் சிறப்பு வாய்ந்த ஒரு நடராஜ பெருமான். நடராஜர் தான் நடனம் ஆடக்கூடியவர். நடனம் கற்றுக்கணும்னா எல்லா அரங்கத்துலலாம் முதல்ல நடராஜை வச்சு தான் அவங்கெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அரங்கேற்றம் வேணும்னா சிதம்பரத்தில் தான் அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அந்த சிதம்பரத்தில் அரங்கேற்றம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். அதே போல் இன்றைய ராத்திரி திருவாலங்காடு சிதம்பரத்தெல்லாம் அபிஷேகம்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆலங்காட்டு திரு ஆலங்காடுன்னு என்று பெயர். திருவள்ளூர் தாண்டி திருவாலங்காடு இருக்கு. ரத்ன சபை வரும். ரத்னத்தால செய்யப்பட்ட நடராஜ பெருமான் ரத்ன சபை. அந்த நடராஜர் போல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. காளிக்கும் நடராஜ சிவபெருமானுக்கும் போட்டி சிவபெருமான் ஆடும்போது ஒரு காலம் மேல தூக்கிறார். அந்த மாதிரி நடராஜர் எங்கேயும் இருக்காரு. 2 காலம் இதே மாதிரி தான் இருக்கு. இந்த காலம் மேல தூக்கிறார். மேலே தூக்கி பிடிச்சா அந்த கைக்கு நேர கால் வரும். அப்புறம் நடராஜ பெருமான் சிவபெருமான் எல்லாம் இருக்கிறோம். அம்பாளாச்ச காளி காலை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அந்த ஐக்கியமாயிடுறாங்க. அதான் அந்த நடராஜர் சிறப்பான ஒரு நடராஜர், திருவாலங்காட்டு நடராஜர். அதே போல் அந்த நடராஜர் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி சிதம்பரத்துலேயும் நாட்டியம்லாம் கற்றுண்டு இருந்து அரங்கேற்றம் பண்ணுற இடம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் தான் அரங்கெல்லாம் செய்வாங்க.
அதே போல் நடராஜ பெருமானுக்கு சிவபெருமான் தான் நடராஜன். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் நந்தியம் பெருமானின் நடுவிலே நின்று நடனம் ஆடுவதாக ஐதீகம். பிரதோஷ காலத்தில் அதான் அவருக்கு நடராஜர். அந்த நேரத்தில் எந்த கோவிலும் பூஜைலாம், பெருமாள் கோவிலெலாம் பூஜை நடக்காது. பிரதோஷ காலத்தில் அந்த நடராஜ பெருமான் அவர் ஆனந்த நடனம் ஆடி பிரதோஷ தாண்டவம் ஆடுகின்ற ஒரு நேரம் இந்த சிவபெருமான். ஆகையினால் இந்த நடராஜ பெருமான் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை வந்திருக்கு. புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, வைகுண்ட ஏகாதசி, இந்த மார்கழி மாதம் 30 நாளும் சிறப்பான வழிபாடுகள்லாம் நடைபெறக்கூடிய மணிவாசக பெருமானால் ஏற்படுத்தக்கூடிய திருவெம்பாவை எல்லார் வீட்டிலும் இல்லை, நம்ம வீட்டில் புஸ்தகத்தை வச்சு படிக்கலாம். இல்லைன்னா கேசட் போட்டாது அந்த திருவெம்பாவை கேட்கலாம். அந்த திருவெம்பாவைலாம் கேட்டாலே, அந்த 20 பாட்டை கேட்டாலே நமக்கு நம்மளோட அறியாத ஒரு மெய்மருந்து போயிருக்கக்கூடிய இது அந்த திருவெம்பாவை. இதில் உத்தர கோசமங்கையிலே நடராஜர் சிறப்பு வாய்ந்தது. அந்த உத்தர கோசம் மரகத நடராஜர், பச்சை கல்லில் அப்படியே மரகத நடராஜர் உத்தர கோசமங்கையில் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆதிரை நாளெல்லாம் சிறப்பாக நடைபெறும். இப்போ ஒரு வாரம் 10 நாளாக நடராஜர் அபிஷேகம் தான் எல்லாத்துலேயும் டிவிலாம் காமிச்சுட்டு இருக்காங்க, ஒரு கோவிலாக. அந்த மாதிரி எல்லா கோவிலும் நடராஜர் தான் விசேஷம். இந்த மார்கழி மாதத்தில் முதல்ல சிவாலயத்தில் திருவாதிரை விசேஷம், வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோயிலில் விசேஷம். அப்படி இந்த மாதத்திலே, மார்கழி மாதத்திலே சிவபெருமானுக்கும் விசேஷம், மகாவிஷ்ணுக்கும் விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஆகையினாலே இன்றைய தினம் நமக்கெல்லாம் நடராஜ பெருமான், சிவபெருமான் நடராஜராக நமக்கு காட்சி அளித்தால், நாளை காலை எல்லா கோவிலையும் 6 மணிக்கெல்லாம் சூரிய உதயமாகும் போது சுவாமி தரிசனம், நடராஜ பெருமான் தரிசனம் கொடுப்பார் நமக்கு. இன்னைக்கு இங்கே நடராஜ பெருமான் சிவபெருமானாக, நடராஜ பெருமானாக நமக்கு காட்சி அளித்திருக்கார். எல்லோரும் நடராஜ பெருமானை கால் தூக்கி ஆடும் நடராஜரே, நம்ம இங்கே எல்லாம் கை தூக்கி விடப்பா என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவலாவிய நீர்மலவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். நடராஜ பெருமான் சிவகாமி அம்பா சமேத நடராஜ பெருமான். அம்மையார் பேரு சிவகாமி அம்பை. சிவத்தை காண்பித்தவள் சிவகாமி, சிவன் மேல் காமம் வைத்தவள் சிவகாமி, அதான் சிவகாமின்னு பேர். சிவனை காண்பித்தவள் சிவகாமி, சிவன் மேல் காமத்தை வைத்தவள் சிவகாமி, அதான் சிவகாமி அம்பா சமேத சிதம்பரேஸ்வரர் நடராஜ பெருமானுக்கு அப்படி ஒரு பெயர். ஆகையினால இந்த சிதம்பரேஸ்வர பெருமானுடைய இன்னைக்கு நடராஜ பெருமான் இந்த மார்கழி மாதம் பௌர்ணமின்றது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில், மார்கழி மாதத்தில் வெளிகாத்தால் எழுந்து திருவெம்பாவை பாடுறது, கோயிலுக்கு போகிறதுலாம் எல்லாம் வச்சுருக்காங்க. மயிலாப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4-5 கோஷ்டி எல்லாம் பஜனை பண்ணிட்டு போவாங்க. கபாலீஸ் கோயிலில் 4-5 கோஷ்டி பஜனை பண்ணிட்டு போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நாளை காலத்தால் எல்லா இடத்துலையுமே திருமயிலாப்பூர், திருப்பள்ளீஸ்வரர், திருவாமூர் எல்லா இடத்துலையும் நாளைக்கு பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து ஒரே நாளில் வளர்த்தனால எல்லா ஆலயத்திலும் நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் எல்லாம் சிறப்பான முறையை நடராஜ பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும். வான்மயில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோல் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நாள் மறை அறங்கள் ஓங்க, நற்றவள் மேன்மை மல்க, மேன்மகள்
சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மகள் சைவ நீதி விளங்குக வாழ்க அந்தனர் வானவராணினும் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வலியகமும் துயர் தீர்க்கவே நம பார்வதீபதே போற்றி எந்தாய் போற்றி வாரம் போற்றி மலையானே போற்றி போற்றி ஓம் சிதம்பரேசாய வித்மஹே பவாநாதாய தீமஹி Gracias.